பிசாசு, எனி ஸ்பிரிட் டு ஒர்க் இன் திஸ் வேர்ல்ட் தட் நீட்ஸ் அ பாடி. அதாவது எந்த ஆவி இந்த பூமியில் கிரியை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு சரீரம் தேவை. சரீரத்து ஆவி, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனால தான் இந்த பூமியில் எதையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால தான் தேவன் 400 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்களை ரட்சிக்கணும் போது ஆண்டவரே போய் பார்வோனுக்கு முன்னாடி தரிசனமாகி என்ன பண்ணியிருக்கலாம், என் ஜனத்தை போக விடு அப்படின்னா பார்வோன் என்ன பண்ணியிருப்பாரு, ஐயா சாமி கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பிச்சிருப்பார். ஆனால் ஜனத்தை விடுதலை ஆக்கணும்னு கர்த்தர் யாரை தேடி போனாரு, மோசையை தேடி போறாரு. எஸ் ஆர் நோ? ஆமா. அதே மாதிரி தான் பிசாசும். அவன் ஒரு கிரியை செய்யணும்னா அவன் யாராவது ஒரு மனுஷர் தான் என்ன பண்ணுவான், பயன்படுத்துவான். இப்போ மனுஷரை பயன்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், வேத புத்தகத்தில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா, யாத்திராகம் நேற்றுக்கும் நம்ம அந்த காரியத்தை வாசித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் இவன் கொண்டு போய் இவன் நேராக யாரை போய் பிடிச்சான், எந்த ராஜாவை பிடிச்சான், எந்த ராஜாவை பிடிச்சான், நல்லா பாருங்க, பார்வோன் ராஜாவை பிடிச்சானா இல்லையா? பிடிச்சு பார்வோன் ராஜாவுக்குள்ள ஒரு ஐடியாவை கொடுக்குறான். என்ன, எல்லா ஆண் பிள்ளையும் கற்பம் திறந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்ணணும், கொலை செய்யணும். இந்த கொலை செய்யணுன்ற திட்டம் அவனுக்குள்ள வந்த, அதான் வார்த்தை எப்படி அங்கே இருக்கு, நீங்க போய் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, அவன் ஒரு உபாயத்தை பண்ணுவித்தான். உபாயம்ன்ற வார்த்தைக்கு பிளான் அப்படின்னு அர்த்தம். நேத்தே நான் சொன்னேன், எப்பவுமே பிசாசு பிளான் பண்ணி தான் எதையுமே செய்வான், தற்செயலாக என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். அப்போ அவன் ஒரு உபாயத்தை பண்ணுறான். உபாயம் பண்ணி அவன் உபாயம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா ஆண் மக்கள் பெருக பெருக இவங்க நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, மட்டுப்படுத்திடுவான்ற எல்லாமே சரிதான். ஆனால் அவன் பொறுப்பை கொடுக்கறதுக்காக 2 பேரை கூப்பிட்டான். யாரது? மருத்துவச்சிகள். நான் ஏன் தெரியுமா கேட்குறேன், அப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையா, இல்லை அந்த கதையை நான் சொல்லணுமா, இல்லை கதை சொல்லாமல் வெளிப்பாட்டை மட்டும் சொல்லாமான்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, 2 மருத்துவச்சிகள், இல்லை சிப்பரால் பூவால்ன்ற 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு என்ன சொன்னா, இதுக்கப்புறம் எந்த பிள்ளைக்கு நீ போய் டெலிவரி பார்த்தாலும் பெண் பிள்ளைன்னா என்ன பண்ணிரு, விட்டுரு. அதே ஒரு ஆண் பிள்ளை தான் நீ கொலை செய்யணும். இப்போ பாருங்களேன், அவன் ராஜாவை பிடிச்சான், ஆனால் ஆண்டு போய் சிப்பரால் பூவாலை பிடிச்சிட்டார். இப்போ அவன் திட்டத்தை, இவ்வளோ பெரிய ராஜாவுடைய திட்டத்தை சாதாரணமான நர்சம்மா 2 பேரை வச்சு கர்த்தர் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பார்க்கிறதற்கு சாதாரணமாக இருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை குறைச்சி எடப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நீங்கள் சுமக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரிய பெரிய ராஜாக்களுடைய திட்டத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.